கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அமானத்து ஓட்டு போடுவது அமானிதம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறான். நாட்டின் தலைவர்களை, ஊரின் தலைவர்களை, எம்எல்ஏக்களை, எம்பிக்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு அமானிதம். அது நீங்கள் போடக்கூடிய ஒரு ஓட்டு இருக்கிறது அல்லவா, அந்த உரிமை உங்களுக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அமானிதத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். நல்ல இடத்திலே அமானிதத்தை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, யாருக்கு செய்ய வேண்டுமோ அந்த அமானிதத்தை சரியாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. இலா அஹ்லிஹா, அமானிதத்தை உரியவர்களுக்கு செலுத்தி நீங்கள் அவர்களை தலைவர்களாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. தேர்தலிலே நாம் வாக்களிப்பது அமானிதம் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நாட்டிலே அரசியல் அமைப்பின் சட்டத்திலே 18 வயது தாண்டியவர்களுக்கு இப்படி ஓட்டு போடும் அமானிதமான ஒரு பொறுப்பை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். வாக்களித்து ஆட்சியாளர்களை தேர்வு செய்யலாம், எம்பிக்களாக தேர்வு செய்யலாம் என்ற இன்றைய காலகட்டத்திலே நாம் குறைந்தபட்சம் இவன் மோசமானவன், இவனுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் என்று எதிர்த்து போடக்கூடியதுதான் இன்றைய மிகப்பெரிய ஓட்டு போடக்கூடிய உரிமைகளில் மிகப்பெரிய உரிமையானது. இவனுக்கு நான் போட மாட்டேன், இவனுக்குத்தான் போடுவேன் என்ற ஒரு விஷயத்தை காட்டுவதற்காக வேண்டித்தான் ஓட்டை நாம் போட வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. நாம் தேர்வு செய்யப்படுபவர் அந்தத்தில் தாழ்ந்தவர், நமக்கு தெரிந்தவராக இருக்கலாம், அந்தத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம். ஓட்டுக்கு யாருக்கு போட வேண்டும் என்பதை பற்றி நாம் தவறாக தெரிந்திருக்கலாம். நம் நண்பர்களாக இருக்கலாம், நம்முடைய சமூகத்திலே இருக்கலாம், கட்சியாளர்களாக இருக்கலாம், அமைப்பாளர்களாக இருக்கலாம். இவைகளெல்லாம் ஒதுக்கி வைத்து விடுங்கள். நமக்கு என்ன செய்வார்கள், இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்வார்கள் என்று பார்த்து மட்டும் நீங்கள் நல்லவர்களை தேர்வு செய்யுங்கள். நல்லவர்களுக்கு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், நல்லவர்களுக்கு நீங்கள் ஷஃபாஅத் செய்யுங்கள், நல்லவர்களுக்கு நீங்கள் வக்காலத்தாக வக்கீலாக இருங்கள் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது.